தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் சொல்கிறது, உக்கிரக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இந்த நாளின் செய்தியாக பாரம் குறைந்தது. இன்று உலகத்திலே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மன சோர்வாய் காணப்படுகிறோம், மன பாரமாய் காணப்படுகிறோம். பெரியவர் மாத்திரமல்ல, சிறியவர்கள், வாலிபர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு போகிறது. ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு நாள் துக்கமாக இருக்கிறோம், ஒரு நாள் மன பாரமாக இருக்கிறோம். அநேக வேளையிலே நீங்கள் நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய உக்கிராக்காரர்கள் தங்கள் ஊழியத்தில் உண்மையாய் இருப்பதில்லை. இதனால் இதில் எல்லாரும் நாம் அடங்குவோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, தேவனுடைய பண்ணையாகிய இந்த பூமியிலே அநேக காரியங்களை கண்டும் அவற்றுக்கு பிறகுக்கும் நன்மைக்கு செய்யாமல் எனக்கு என்ன என்று சொல்லி நாம் இதை செய்ய வேண்டும், எனக்கு பின் வருபவர்கள் செய்யட்டும், இந்த வேலையை நான் இப்பொழுது செய்ய போனால் அது அவசரமாக போய்கொண்டிருக்கும், நம்முடைய வேலை தடைபடும் என்று பாரமுகமாய் நீங்கள் நாளும் இருந்து விடுகிறோம். எனவே இது ஒரு உக்கிரக்காரனுக்கு ஒரு அழகென்று ஒரு ராஜா முக்கியமான சாலையிலே நடுவிலே ஒரு பெரிய கல் ஒன்றை வைத்துவிட்டு ஒதுங்கி நின்று அங்கே கவனித்து கொண்டிருந்தார். நடந்தது என்ன என்று பார்க்கும்போது, அநேகர் நன்றாக உடையணிந்து மனிதர் ஒருவர் அவழியே குதிரையில் வந்தார். அவ்வாறு வந்தவர் அதன் அருகில் வந்து அந்த கல்லை உற்று நோக்கினார். பின்னர் நம் ராஜா சாலையை சுத்தமாக வைக்கிறேன் என்று சொல்லி சலித்து கொண்டே கோபமாக சென்று விட்டார். இன்னும் அநேகமிடம் வந்து அங்கே நின்று யோசித்துட்டு பலமான குறைகளை சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். கடைசியாக விவசாயி ஒருவர் தனது தலையில் பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு அங்கே வந்தார். அங்கே வந்து அந்த கல்லை பார்க்கிறார். ஒருவேளை சாலையில் கிடந்த கல்லை கண்டவுடன் தன் தலையில் இருந்த அந்த பாரத்தை அங்கே கீழே இறக்கி வைத்துவிட்டு அந்த கல்லை தூக்கி தூரமாய் அவர் போட்டார். அந்த கல்லின் அடியிலே அநேக தங்க ஞானயங்கள் ஒரு முடிச்சாக அங்கே சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் ராஜாவின் முத்திரை பொறிந்த ஒரு கடிதமும் இருந்தது. இந்த கல்லை அகற்றிய பொதுமக்களுக்கு உதவும் என்ற சிந்தனையுடனே மனிதனுக்கு இந்த பொற்காசு சொந்தமாக என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த பூமியிலே நீங்கள் நாளும் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாரமான சுமையான காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் நாளும் கடந்து போகிறோம். ஐயோ, இது பாரமானது, இது கஷ்டமானது, நம்மால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நமக்குடைய வரக்கூடிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. ஆனால் கடந்து போகிறோம். ஆனால் அந்த ஒரு விசுவாசி அந்த கல்லை புறம்பே தள்ளின பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. எனவே உக்கிரக்காரன் கூலிக்காக வேலை செய்கிறவனாகவும் தனக்கு ஏதாவது நன்மை கிடைத்தால் மட்டும் உழைப்பனாகவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு சமுதாயத்தில் அநேகர் அப்படி இருக்கிறார்கள். உண்மையில் உள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்தால் கிடைக்காது. ஆனால் அங்கே ஆண்டவர் பரலோகத்தின் ராஜா அங்கே செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தின் ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அந்த ஊழியம் ஆத்துமா ஆதாய ஊழியராகும். வேறு எந்த வேலையாக இருந்தாலும் தங்களை உக்கிரக்காரனாக அந்த ஊழியக்காரனாக நீங்கள் நானும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நிச்சயம் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார். ஒருவே அந்த விவசாயிய வாழ்க்கையிலே அந்த பாரத்தை இறக்கி வைத்த பொழுது எத்தனை ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியேப்பட்ட பாரம் இருக்கிறதா, அப்படியேப்பட்ட கஷ்டம் இருக்கிறதா, அப்படியேப்பட்ட துன்பம் இருக்கிறதா, நிச்சயமாகவே தேவன் நம்முடைய பாரத்தை குறைப்பார். அந்த பாரத்தை இறக்கி வைத்து அந்த பெரிய கல்லை அகற்றிய போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஒருவேளை நீங்கள் நானும் உங்களுடைய மனதிலே அநேக பாரமாக இருக்கிறீங்களா, ஆண்டவர் சமூகத்திலே இறக்கி வையுங்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த காலவேளையிலே நீங்கள் ஒப்புக் கொடுப்பீங்களா? உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்கள் சுமைகளை இறக்கி வைக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.